விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் தொல் திருமாவளவன் அவருக்கு என்ன ஆச்சு தெரியல, என்னதான் ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடு எடுக்கிறார். சமீபத்தில் திமுகவிலேருந்து நாங்கள் வெளியில் வந்துட்டோம், நாங்கள் முழுமையாக தாவேக்காவுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் பேசியிருந்தார். இன்றைக்கி நாங்கள் திமுகவோட நட்பில் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். அந்த நட்பில் இருக்கோங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியல. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம கிழக்கு மேற்குமாக இருக்கிற நம்ம அண்ணன் சீமான் அவர்களும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் ஒரு இடத்துல சந்திச்சுட்டாங்க. ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க, பரஸ்பரம் அறிமுகமாகிட்டாங்க, ஒரு கட்சி தழுவிக்கிட்டாங்க, நலம் விசாரிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் யதார்த்தமாக நடக்குது. அரசியலில் என்னதான் நம்ம ஒரு கட்சியை போட்டு பயங்கரமாக தாக்குனாலும் கூட எதிரில் பார்க்குறப்ப ஒரு மரியாதை நிமித்தமாக பேசிக்கிறது சரிதான். ரெண்டாவது நம்ம அவங்க செய்கிற தவறை தான் நம்ம சுட்டி காட்டுறோம், இவங்க செய்கிற நல்லதை நம்ம பாராட்டுறோம். இதுதான் அரசியல் இது. எல்லாருமே ஒற்றுமையாக தான் வேலை பார்க்கணும். கட்சி ரீதியாக வர்றப்ப நம்ம எதிர்க்கிறோம், அவ்வளோதான். ஆனால் இவர் திருமாவளவன் அவர்கள் ஏன்னு தெரியல, முழுமையாக தமிழக வெற்றிக்கழக பக்கம் வந்துட்டார். அதில் ஒரு அமைச்சரவையும் வாங்கிட்டார். பல்வேறு விஷயங்கள் வருது. இப்போ அவருடைய கட்சியை சார்ந்தவங்க பூரா ஒரு துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவர் வரப்போகிற திருச்சி கிழக்கில் இடைத்தேர்தல் நின்று ஜெயிக்கணும், அமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே தமிழக வெற்றி கழகத்தை நம்பி தான் அவங்க அடுத்தடுத்த நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ அவங்க அமைச்சர் ஆகணும் அப்படின்னாலும் வன்னியரசு அவர்கள் அமைச்சர் ஆகிட்டார். ஒருவேளை திருச்சி கிழக்கில் அண்ணன் திருமாவளவன் நின்று ஜெயிக்கணும் அப்படின்னாலும் அது தாவேக்காவோட கூட்டணி இருந்தால் தான் முடியும். ஒருவேளை துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னாலும் அது தாவேக்காவோட கூட்டணி இருந்தால் தான் முடியும். இப்படி எல்லாமே தாவேக்காவை சுற்றி தான் அந்த கட்சியோட எதிர்காலம் இருக்குது. என்னதான் திமுகவில் சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி அப்படின்னு பேசினாலும் இதுவரைக்கும் அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததே கிடையாது. ஒவ்வொரு தேர்தலையும் போராடி மல்லுக்கட்டி தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இத்தனை இடங்கள்னு வாங்குறாங்க. அதே மாதிரி தன்னோட சுய சின்னத்தில் நிற்கிறதுக்கும் அவங்கள்ட்ட போராடி தான் வாங்க வேண்டியது இருக்குது. இப்போ காங்கிரஸ் தமிழகத்தை பெரும்பான்மையே இல்லை, இருந்தாலும் அவங்களுக்கு இவ்வளோ இடங்களும் ஒதுக்கிடுறாங்க. சின்னம் காங்கிரஸோட சொந்த சின்னம் தான். ஏன்னா அது தேசிய கட்சி அப்படிங்கிறனால அவங்க சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் திமுக அவங்களுக்கான சீட்டை கொடுத்துருது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்த மாதிரி ஒரு சின்ன கட்சிகள்கிட்ட எல்லாம் பேசுகிறப்ப உங்களுக்கு இவ்வளோ தான் இடம் கொடுப்போம், அந்த இடத்துலையுமே நீங்கள் எங்கள் சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லி மல்லு கட்டுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு எடுத்து வச்சுக்கோங்களேன், அங்கே ஃபுல்லாக தாழ்த்தப்பட்டோர் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்கள நம்ம தவிர்த்துட்டோம்னா அவங்க சார்ந்த ஓட்டு நமக்கு வராது, ரெண்டாவது அந்த கட்சி சார்ந்த ஓட்டுகள் நமக்கு விழுகாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் வேறு வழி இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை திமுக இது வரைக்கும் கூட வச்சுருந்தாங்க. கூட வச்சிருந்தாலும் சட்டமன்றத்துக்கு மட்டும்தான் அவங்களை பெருசாக பயன்படுத்திட்டு வேறு அமைச்சரவையிலாம் இது வரைக்கும் அவங்களுக்கு ஒரு முறை கூட வாய்ப்பு கொடுத்ததே கிடையாது. ஒரு ஊர்கா மாதிரி தான் அவங்கள தேவைக்கு வச்சுக்கிட்டு, அதுவும் தனி மெஜாரிட்டியில் வந்துட்டாங்க, பெருசாக அவங்கள மதிக்க மாட்டாங்க. இது வரைக்குமான விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவை நம்பி தான் இருந்துச்சு கண்டிப்பாக. ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தாலும் கூட உண்மையை சொல்லணும் அப்படின்னா தமிழகம் வெற்றி கழகம் தான் அந்த கூட இருக்க கூட்டணியில் கட்சியில் நம்பி இன்னைக்கு அதை அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முதலமைச்சராக இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. ஏன்னா நாளைக்கு யாராவது ஒருத்தர் நாங்கள் கொடுக்குற ஆதரவை நாங்கள் திருப்பி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆட்சி கவிழ்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்குது. அந்த ஒரு மனநிலையில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் செயல்படுறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அவர் கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் முதலமைச்சராக இருக்கிறாரு. அது எவ்வளோ பெரிய முயற்சியில் எவ்வளோ பெரிய ஆதரவோடு அவர் முதலமைச்சர் ஆகிருக்காருன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். தனக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல, கூட இருக்கிற கட்சிகள் பூரா இணைச்சு தான் முதலமைச்சர் ஆயிருக்கிறாரு. அந்த கூட இருந்த இணைச்ச கட்சிகளுக்கான முக்கியத்துவத்தை கண்டிப்பான முறையாக கொடுத்துருக்காரு. அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காரு. அனைவருக்குமான ஒரு கூட்டாட்சி அப்படிங்கிறத முதன்முறையாக தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் தான் நிலைநாட்டியிருக்கு. அதுதான் யதார்த்தமான உண்மை. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக என்னால் நீ பயனடைகிறியா இல்லை உன்னால் நான் பயனடைகிறேனா அப்படிங்கிறத விட்டுட்டு 2 பேர்னாலையுமே 2 பேரும் பயனடைகிறோம். இதுதான் உண்மை. இது 2 பேருமே புரிஞ்சுக்கணும். சும்மா அவங்கள தமிழக வெற்றி கழகத்தை போய் நான் பூச்சாண்டி காமிக்கிற மாதிரி அது நான் அப்படி பண்ணிடுவேன், நான் வெளியே போயிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நஷ்டம் ஒன்றும் அவங்களுக்கு பெருசாக இல்லை. ஆனால் இவ்வளோ தூரம் ஒரு அரசியல் கட்சியில் நீங்கள் இருந்தும் உங்களுக்கான ஒரு முக்கியத்துவம் இது வரைக்கும் கிடைக்காத பட்சத்தில் இன்னைக்கு முதன்முறையாக உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கிறப்ப அதை வச்சு நீங்கள் உங்கள் கட்சி எப்படி வளர்க்கணும், உங்களை சார்ந்து நம்பி இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி உயர்த்தணும், மக்களுக்கு தேவையானதை என்ன செய்யணும் அப்படிங்கிறத உறுதியாக முடிவு பண்ணிட்டு வேலை செய்யாமல் சும்மா பூச்சாண்டி காமிச்சிட்டு இருக்கிற மாதிரி நேற்று ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கிறது உண்மையிலே முறையாக இல்லை. இது இப்போ உதயநிதி பேசுனான்னா ஏற்றுக்கலாம். ஏன்னா அவருக்கு அரசியல் அனுபவம் கிடையாது, அதனால் அவர் பேசுகிறான்னு நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் தொல் திருமாவளவன் அவர்கள்லாம் நன்கு அரசியல் அனுபவம் உள்ளவர், ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடியவர், தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அரசு வேலையை விட்டுட்டு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி அது அனைத்து சமூக மக்களுக்குமான கட்சியாக மாற்றி இன்றைக்கி போராடிக்கிட்டு இருக்காரு. போராட்ட களத்தில் போராடி கொண்டுகிட்டு இருப்பவர் தான் நம்ம தொல் திருமாவளவன் அவர்கள். அப்படிங்கிறப்ப உங்களை நம்பி உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது, அதை வச்சு உங்களுக்கு அதிகாரம் இன்றைக்கி கிடச்சிருக்கு, அதில் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற மனநிலையில் வேலை பார்த்தா தான் உண்மையிலே சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஏன் திருப்ப திமுகவுக்கு பயப்படுறீங்க? திமுக இருந்து உங்களை இப்படி சொல்றாங்க, அப்படி சொன்னா நீங்க ஏன் சொல்றீங்கன்னு என்னுடைய கேள்வி. எதுக்கு பயப்படணும்? 2 இடங்கள் வாங்கினீங்க, 2 சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிருக்கீங்க, அது உங்க சுய சின்னத்தில் நின்றுருக்கீங்க, உங்களோட சொந்த முயற்சியில் ஜெயிச்சிருக்கீங்க. எல்லாமே இப்போ 10 கட்சி 22 கட்சி கூட்டணியில் இருந்து தான் 2026 தேர்தலில் திமுக சந்திச்சிச்சு. அது வாங்கின இடங்கள் பூரா எல்லா கட்சியோட ஆதரவோட தான் ஜெயிச்சிருக்காங்க.
இப்போ அடுத்து வரப்போகிற தேர்தலை பாருங்கள், உள்ளாட்சி தேர்தலில் தனிச்சு தான் களங்காண்ற சூழ்நிலையில் தான் இன்றைக்கி திமுக இருக்குது. அதை தாண்டி பாராளுமன்ற தேர்தலையும் தனிச்சு அந்த கட்சியோட வேறு யாருமே பெருசாக கூட்டணி இல்லை. ஒன்று தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்குது, இன்னொன்று மக்கள் நீதி மையம் இருக்குது. இவங்க 2 பேரும் வச்சு 2 கூட்டினா கூட ஒரு 2% ஓட்டு கூட வராது. எவ்வளவு சதவீதம் ஓட்டு வாங்கினாலும் அதுதான் உண்மையான திமுகவுடைய ஓட்டு. ஏன்னா அங்கே யாரும் கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது திமுக. அதுக்கு ஏன் நீங்கள் திருப்பி பயந்து வேலை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நிலைப்பாடை எடுத்துட்டீங்க, ஆதரவு கொடுத்துட்டீங்க, இப்போ அவங்களோட முழுசாக சேர்ந்துட்டீங்க. அப்போ அதை வச்சு நீங்கள் எப்படி வளரணும் அப்படிங்கிறத யோசிச்சா தான் சிறப்பாக இருக்கும். இவர் இந்த மாறி எடுக்கிற நிலைப்பாடுனால தான் ஐயா வைகோ அவர்கள் இன்றைக்கி ஒன்றுமில்லாமல் அரசியல் ஒன்றுமில்லாமல் போயிட்டார். ஆனால் நீங்களாம் நல்லா வர வேண்டிய இடத்துல இருக்கீங்க. உங்களுக்கான அங்கீகாரம் அதிவரையில் கிடைக்க போகுது. இப்போயே இது வரைக்கும் கிடைக்காத அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இதை வச்சு கட்சியை மேம்படுத்துறதுக்கான முயற்சிகள் செஞ்சால் மட்டும்தான் சரியாக இருக்கும். எந்த முடிவு எடுத்தாலும் பல முறை யோசிச்சு கூட தெளிவாக ஒரு முடிவு எடுத்துகிட்டு அந்த பாதையில் பயணம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கும் உங்களுடைய கட்சிக்கும் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.